இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நிஃப்டி 50ல மட்டுமே கன்டினியூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்களாம் எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் கோல்ஸா ஷார்ட் டேர்ம் கோல்ஸா, எத்தனை வருஷம் அலோகேட் பண்ண போகிறோம், எப்போ மணி தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுங்க. ஸோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு நிஃப்டி 50 சூஸ் பண்ணுங்க. ஓவரால் உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 20% வரைக்கும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வைங்க. நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, லாங் டேர்முக்கு எது பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னும் போது இமிடியேட்டாக நிஃப்டி 50 ஃபண்டில் எல்லா மணியுமே பார்க் பண்ணுறாங்க. அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 எதனால பெட்டராக இருக்குன்னு பார்க்கலாம். இதே நீங்கள் ஒரு சேவிங் பிளான், யூலிப் அண்ட் டெபாசிட்ஸ் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக நிஃப்டி 50யை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வைஸ் பெட்டராகவே இருக்கும். அதுக்காக எல்லா ஃபண்டுமே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுறோமான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆல்ரெடி 30s 40s உள்ளவங்க சேவிங் ப்ராடக்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஈல்டு பார்த்தீங்கன்னா 5 to 6%, 7% தான் இருந்திருக்கும். இப்போ அந்த ஃபண்ட் வேல்யூ செக் பண்ணுவாங்க, ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நிஃப்டி 50ல மட்டுமே கன்டினியூ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்களாம் எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் கோல்ஸா ஷார்ட் டேர்ம் கோல்ஸா, எத்தனை வருஷம் அலோகேட் பண்ண போகிறோம், எப்போ மணி தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணணும். ஸோ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படின் போது லெஸ் தென் 5 years நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மோர் தென் 5 to 7 years ஆர் 10 yearsன்றதை லாங் டேர்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி போர்ட்ஃபோலியோவை சூஸ் பண்ணணும். அது கண்டிப்பாக டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோனா என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலயுமே காம்பினேஷன் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு காம்ப்ரஹென்சிவா எல்லாத்துலயுமே டைவர்சிஃபைடா இருக்கணும் உங்களுக்கு. சரி, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு அலோகேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க டோட்டல் போர்ட்ஃபோலியோல இருந்து நீங்கள் லெஸ் தென் 5 years இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா 30 to 40% வரைக்கும் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். அபோவ் 5 years மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் பிளான் பண்ணுறீங்கன்னா 20% நீங்கள் அலோகேட் பண்ணலாம். நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நிஃப்டி 50னா டாப் 100 கம்பெனிஸ், அதாவது லார்ஜ் கேப்ல உள்ள டாப் 100 கம்பெனிஸ்லேருந்து டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி 50ல இருக்கும். நெக்ஸ்ட் 50 கம்பெனிஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்கும். போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் நிஃப்டி 50க்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். நிஃப்டி 50ல பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்குது, அதாவது ஃபினான்ஷியல்ஸில் அப் டு 40% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் செக்டார் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஐடியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல அப்ராக்சிமேட்டாக 20% வரைக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் இருக்குது. ரிமைனிங் 80% ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக இருக்குது, அதாவது எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், அதர் சர்வீசஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான நிறைய செக்டார்ஸில் டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் செக்டார் வைஸ் பார்க்கும்போது மோர் டைவர்சிஃபிகேஷன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருக்குது. ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட் 20 yearsல 5 years ரோலிங் ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜ் எடுக்கும்போது நிஃப்டி 50 10.91% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 13.20% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வைஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 2.3% எக்ஸஸாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இப்போ ரிஸ்க் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதிகமான வொலட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட் ஏறும் போது அதிகமாக ஏறும், இறங்கும் போதும் அதிகமாக இறங்கும். ஸோ நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அக்ரெசிவாக இருக்கும். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸும் பெட்டராக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது அதிகமாக இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டியூரேஷன் உள்ளவங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50யை சூஸ் பண்ணலாம். ஷார்ட்டர் டியூரேஷன் உள்ளவங்க நிஃப்டி 50யை சூஸ் பண்ணலாம். சரி, உங்கள் போர்ட்ஃபோலியோவை கோர் போர்ட்ஃபோலியோ, சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ ரெண்டு விதமாக பிரிக்கலாம். கோர் போர்ட்ஃபோலியோனா உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு விருப்பப்படுறீங்க, அந்த போர்ட்ஃபோலியோ கோர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்றது உங்கள் போர்ட்ஃபோலியோ அக்ரெசிவாக இருக்கணும், க்ரோத்தும் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்டேபிளும் தேவை, க்ரோத்தும் தேவை. அதுக்கு கோர் போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோவுக்கு நிஃப்டி 50யை சூஸ் பண்ணுங்கள், சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50யை சூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கோர் போர்ட்ஃபோலியோ வைக்கலாம், எவ்வளோ சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ வைக்கலாம்னு பார்க்கலாம். நீங்கள் லெஸ் தென் 5 years பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர் போர்ட்ஃபோலியோவில் 60% வைக்கலாம், 40% சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ வைக்கலாம். இதே நீங்கள் அபோவ் 5 years ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா 40% கோர் போர்ட்ஃபோலியோலையும் 60% சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோலேருந்து இந்த மாதிரியான நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கு 20% நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வைஸும் நாளைக்கு பெட்டராகவே இருக்கும். இப்போ லெஸ் தென் 5 yearsக்கு
ஓவராலா இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளஸ் ஆக்டிவ் ஃபண்ட் ரெண்டுத்தையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது யார் யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஹாரிசானுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20% நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல ரிமைனிங் அலோகேஷன் 80% நீங்கள் லார்ஜர் மிட் கேப் ஃபண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ரெண்டுத்தையுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே அபோவ் 5 இயர்ஸ் ஹாரிசான் உள்ளவங்க இந்த நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ப்ளஸ் ஸ்மால் கேப் மிட் கேப் அதாவது மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் போன்ற ஃபண்ட்ஸையும் தேர்வு செஞ்சு டைவர்சிஃபைடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் கோலா லாங் டேர்ம் கோலான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் உருவாக்கணும். வெறும் நிஃப்டி 50ல மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதர் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், டைவர்சிஃபிகேஷனும் இருக்கும். நீங்கள் வெறும் இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், Certified Chartered Wealth Manager. Thank you.